வணக்கம். நான் அவங்க அன்பர் கரூர் சிட்டி கோவில். மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் புகைப்படத்தை சட்டை பையில் வைத்துக் கொண்டு அவரது கொள்கைகளை பின்பற்றுகிறோம் என்று வாய் பூசாமல் கொஞ்சம் கூட மனதில் அச்சம் இல்லாமல் பொய் ஊறிக்கொண்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாவுக்கு இந்த பதிவு. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா சார்? அந்த கேள்வி டேரக்ட் இன்டர்வியூ உங்களுக்கு எதுக்காக கேட்கலாம்னு கூட தெரியல. டாக்டிகேட்ல போட்டோ வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா இது நம்ம முன்னாடி இருந்து புரட்சி தலைவர் அம்மாவை அவங்களோட கொள்கைகளை நம்ம காப்பாற்றுறோம், அவங்களோட கொள்கைகளை நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றீங்க. நாட்டு மக்களுக்கு தெரியாம இருக்கா? பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்க கூடாதுன்றது அவங்களுடைய தயார கொள்கை. ஆனா அதை நீங்க காப்பாத்துறீங்களா? இன்னைக்கு அவங்க காலையில எழுந்து கிடைக்கிறீங்க. இது நாடும் நாட்டு மக்களும் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க மிஸ்டர் பழனிசாமி சார்? இது மக்களுக்கு தெரியாதா? புகைப்படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் நீங்க உண்மையா இல்ல, கட்சிக்கும் உண்மையா இல்ல, கட்சியில கூட இருக்கிறவங்களுக்கும் உண்மையா இல்ல, எதுக்குமே உண்மை இல்லாதப்ப அந்த பாக்கெட்ல போட்டோ மட்டும் எடுத்து சார் வச்சுட்டு உங்களை ஏமாத்திட்டு அலைஞ்சுட்டு தெரியுங்க. நன்றியை மறப்பது நன்றன்று. இந்த வார்த்தையில உங்க வாயிலிருந்து வரவே கூடாது சார். ஏன்னா நன்றிங்கிற வார்த்தையும் திருவள்ளுவர்ன்ற வார்த்தையில உங்க வாயிலிருந்து வரதுக்கு தகுதி இல்லாதவர் நீங்க. ஏமாத்துறது வேஸ்ட்னு போன எலெக்ஷன்லயே உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. நீங்க ஏற்கனவே பாக்கெட்ல போட்டோ வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. மக்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. ஆட்சி யார் கையில இருக்கணுமோ அவங்க கைக்கு வந்தாச்சு. இருக்கும் மேலேயே மக்களை காப்பாற்றுறேன், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை காப்போம்னு நீங்க சுற்றுப்பயணம் போறது போய் மரப்பாறை முறுக்கு வைக்கிறீங்க. முறுக்கு வைக்கிறதுதான் கரெக்ட். அது சரியான ஒரு வேலை, நல்ல வேலை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே செய்யுங்க.